ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம ஒரு ரைடிங் கிளவுஸை பார்க்க போறோம். ஒரு ரைடிங் கிளவுஸ் இல்ல, மூணு ரைடிங் கிளவுஸை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னென்ன கிளவுஸ் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா என்ன ஒண்ணுதான் வந்திருக்கு. கிச்சா இன்னொன்னு இப்படி என் கண்ணுக்கு சோனி வச்சுட்டு இதுதான் இந்த கிளவுஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இப்படி 3 கிளவுஸ் இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கவர் வந்து பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு நம்மக்கிட்ட என்னென்ன கிளவுஸ் இருக்கு, அது எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூல்லாம் வெளியில் வருது. இந்த கவரை தூக்கி போட்டுருவோம், மறுபடியும் பிரிப்போம், அடுத்தது நம்ம பிரிப்போம். சரி ஓகே கைஸ், இதுதான் அந்த 3 கிளவுஸும். 3 கிளவுஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிளவுஸ் தான். ஒரு என்ட்ரி லெவல் ஸ்ட்ரீட் ரைடிங்க்கு யூஸ் ஆகிற கிளவுஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற பைக் ரைடிங் கிளவுஸ் கிடையாது. அதே போல லாங் டிராவல் போறீங்க இல்ல டூரிங் கிளவுஸ்க்கு அதெல்லாம் கண்டிப்பா இது கிடையவே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ல ஒரு 60 to 70 அந்த ஸ்பீட்ல மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த 3 கிளவுஸையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அப்படி இல்லை, நான் லாங் டிரைவ் போவேன், அதிகமா நான் ஹைவேஸ்ல அதிகமா டிராவல் பண்ணுவேன், கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 கிளவுஸையும் நீங்க வாங்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. மூணுமே பேசிக் கிளவுஸ் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல ஒரு 60-70ல மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கிளவுஸ் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இதோட சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது என்னென்ன கிளவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு KTM கிளவுஸ், ஒரு கவாசாக்கியோட கிளவுஸ், ரைடிங் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு கிளவுஸ் தான் இது. ஸோ இதை மூணை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம KTM கிளவுஸை பத்தி பார்த்தலாம். இந்த KTM கிளவுஸ் நான் எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இதை நான் வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் சும்மா எதர்ச்சியா ஒரு ஜர்க்கின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். பட் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிளவுஸ் வந்து தொங்க விட்டுருந்தாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கிளவுஸை பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது. என்ன கிளவுஸ் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. சும்மா ஒரு கிளவுஸ்ல அங்கே ஒரு 10 கிளவுஸ் தொங்குனுச்சு. அதில் இந்த கிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக, கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். பட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன் அப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத. இது வந்து ஒரு KTM கிளவுஸ். பட் நம்ம கிட்ட இருக்கிற பைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யமஹா பைக். யமஹாக்கும் KTMக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம தான் கிளவுஸ் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா. வந்து பாத்தீங்கன்னா என் வெஹிக்கிளுக்கும் இந்த கலருக்கும் கண்டிப்பா மேட்சே ஆகாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ப்ளூ, அதுக்கு இது கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா அந்த ஆரஞ்சு வந்து ஃபுல்லாவே KTM ஓடது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கலருமே செட் ஆகல. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட சைஸ் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. போட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. சரி போட லூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு லூஸ் ஆகலை. அதனால தான் சொல்கிறேன், கிளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போடும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. இது டிஷர்ட் மாதிரி ஷர்ட் மாதிரி இல்லை, போட லூஸ் ஆகும், டைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ரொம்பலாம் உங்களுக்கு வந்து லூஸ் ஆகுறது, டைட் ஆகுறது அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ இந்த கிளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடும் போதே எனக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த நகைக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டிருப்பாங்க. இது வந்து என்னை விட கை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் தான், இது வந்து எல் சைஸு. ஸோ எக்ஸல் சைஸுங்கிறனால இது எனக்கு கண்டிப்பாக செட் ஆகலை. எனக்கு வந்து இங்கே இந்த இடத்துல, இங்கே அப்புறம் இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மடக்க முடியும். இதுக்கு மேலே நான் நல்லா மடக்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துலலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே 400 ரூபா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. பட் 400 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பரான குவாலிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 ரூபாய்க்கு போட்டு ஒரு 60-70ல போய் விழுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துலலாம் அடி விழுந்தாலும் நம்ம இப்படி தான் போய் விழுவோம். அதாவது எந்த ஒரு இம்பாக்ட் ஆனாலும் நம்ம இப்படிதான் போய் விழுவுற மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற பேட் வந்து நம்மளை காப்பாற்றும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த பேட் வந்து நம்மளை நல்லாவே காப்பாற்றும். இப்படி நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா கூட இப்படி சரிச்சுக்கிட்டே போனாலும் நம்மளுக்கு இந்த கையில இந்த பாம்லாம் வந்து நம்மளுக்கு அடிப்படாம கண்டிப்பா நம்மளை காப்பாற்றும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நக்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. எவ்வளவு தட்டினாலும் ஒண்ணுமே ஆகல. நான் செவுத்துலாம் கூட இடிச்சிருக்கிறேன், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கடுத்து இதையும் போட்டுட்டு மீதி சொல்லுவேன்.
இந்த வெல்க்ரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃபிங்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வெண்ட் போகிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லுக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் கேடிஎம் பைக்காக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் மற்ற பைக்ஸ்க்கு நல்லா இருக்காது. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மெஷ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் இந்த கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வராது. ஸோ ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வரும். லெதர்லாம் கிடையாது, தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாருங்க இந்த பஞ்செலாம் எந்திரிச்சிருக்கு. 4 வருஷத்துக்கு இந்த அளவுக்கு தாங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கிளவுஸ் வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் ரைடிங்க்கு கண்டிப்பாக இந்த கிளவுஸ் உங்களுக்கு செட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees. நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்ட்ரீட் ரைடிங் கிளவுஸ் தான் இது. இது வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறீங்க, நீங்கள் ப்ரொஃபஷனலாக டிரைவிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளவுஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் கவர் ஆகும். ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு கிளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பட் இந்த கிளவுஸ் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 60-70 மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிளவுஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ரைடிங் போகிறப்ப இந்த இடத்துல மெஷ்லாம் இருக்கிறனால ஏர் வெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போகும். ஸோ புழுக்கம் இருக்காது, கையில் வேர்வப்பட்ட மாதிரி இருக்காது, கிளவுஸ் போட்ட மாதிரியே தெரியாது, ரொம்பவே ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் எந்த ஒரு கிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, கொஞ்சம் பழகணும். இப்போ இந்த கிளவுஸ் நான் இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மறுபடியும் டிராவல் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு செட் ஆகிற ஃபீல் வரும். ஸோ ஹெல்மெட் மாதிரியே தான், ஹெல்மெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு ஒரு செட் ஆகாது. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணோம்னா தான் அந்த ஹெல்மெட், கிளவுஸ் எல்லா ரைடிங் கியர்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் செட் ஆகும். ஸோ அதனால கிளவுஸ் போட்டோன்னே எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிடாதீங்க. கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ என் கை சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு தான் வாங்கினது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது போடும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. பட் இது போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுங்க. அப்படி இல்லை அப்படி முடிஞ்ச அளவு அப்படின்னா நீங்கள் கடையில் போய் சூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க. பட் கடையில் போய் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்தே வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு கேடிஎம் கிளவுஸ் தான் வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பிட் ஷாப்பில் நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த கிளவுஸ் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த கிளவுஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன்டா இதை உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹெல்மெட்டே போடாம ஓடிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறவங்களுக்கு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போடுறது எவ்வளோ சேஃப்டியோ அந்த அளவுக்கு தான். வெறுங்கையில ஓட்டுறதுக்கு 400 ரூபாய்க்கு இதையாச்சும் செலவு பண்ணி ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்காச்சும் நம்ம கையை நம்ம பாதுகாத்துக்கலாம், அதுக்கு தானே ஒழிஞ்சு. பட் இது போட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் எதுவுமே இல்லாததுக்கு இதையாச்சும் போடலாம், போட்டால் சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கடுத்தது நம்ம கவாசாகி கிளவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம கவாசாகியோட கிளவுஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கேடிஎம், கவாசாகி இந்த பிராண்டு தானா, அவங்களே கம்பெனிக்காரங்களே தயாரிச்சு விடுறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா கவாசாக்கிலாம் இந்த அளவுக்கு மட்டமாக கிளவுஸ் தயாரிக்க மாட்டாங்க. சும்மா லோக்கலாக தயாரிச்சு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவாசாக்கி அப்படின்னு சொல்லி ஒட்டி விட்டுறது தான். இந்த கவாசாக்கியோட கிளவுஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் வந்து சேம் எக்ஸாக்டா இந்த கிளவுஸ் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே தான் இதுவும். பட் இது கேடிஎம் அப்படின்னு இருக்கு, இது கவாசாக்கி அப்படிங்கிறது. உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துலையும் இதே மாதிரி கவாசாக்கி மாதிரி இங்கேயும் கேடிஎம்னு இருந்துச்சு. பட் நம்ம வெஹிக்கிள் தான் யமஹா வச்சு இங்கே போய் கேடிஎம்னு போட்டு போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் நானே பிளேடை வச்சு சுரண்டி எடுத்துட்டேன். ஸோ அது தெரியாது உங்களுக்கு. பட் ஆனால் இதுவும் கேடிஎம் கிளவுஸ் தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எக்ஸாக்டாக இது எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நம்ம கையில் முக்கியமாக டேமேஜ் ஆகிட்டா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இன்ஜுரி அதிகமாக ஆகிற இடம்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நக்கல், அப்புறம் இந்த பாம் கிட்ட இந்த ஃபிங்கர்ஸ், இதெல்லாமே. இந்த 2 கிளவுஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம போட்டு காட்டுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸு, இது வந்து எக்ஸல். ஸோ எக்ஸல் போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என் வரல தாண்டி இவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாகவே இருக்கும்.
பட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவாச்சும் 400 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாலுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபா வருது. ஸோ 650 ரூபா போட்டு இந்த கவாசாக்கிங்கிற பேர் எழுதியிருக்கிறதுக்காக நான் இந்த க்ளவுஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 400 rupees அல்லது 350 rupeesக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் அப்படிங்கிற ஒரு க்ளவுஸ் இருக்கு. அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சேம் இதே மாதிரியே தான் இருக்கும். பட் இந்த இடத்துல கவாசாக்கிங்கிறதுக்கு பதிலாக அங்கே ப்ரோ பைக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வர எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ இருக்கும் அல்லது ரெட் அல்லது ஃபுல் பிளாக், இந்த மாதிரி 3 கலரில் விடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா அது வாங்கிக்கலாம். அப்படி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேற க்ளவுஸ் கூட வாங்கிக்கலாம். பட் இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு கவாசாக்கி இந்த மாதிரி பேர் வேணும், இந்த கலர் கிரீன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் இந்த க்ளவுஸை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த க்ளவுஸ் வாங்கவே வேணாம். இதையும் உரம் கட்டிட்டு இதை பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இப்போ இந்த 2 க்ளவுஸையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இந்த க்ளவுஸையும் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃபோனோட டச் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த க்ளவுஸ் வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ. ஸோ என் வெஹிக்கிளுக்கு ப்ளூ ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், அதே போல் என் ஹெல்மெட்டுக்கு இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். பட் என் வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ செட் ஆகாது, அது வேற ப்ளூ. ஸோ அந்த ப்ளூவில் க்ளவுஸே கிடையாது. அதனால சரி இந்த ப்ளூ வாட்சும் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். சரி இந்த 2 க்ளவுஸையும் விட இது எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது 650 ரூபா. ஸோ இதுவும் ஒரே ரேட்டு தான், இதுவும் 650 ரூபா தான். பட் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டச் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ மொபைல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிராவல் பண்றோம், ஒரு லாங் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் யாராவது கால் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இல்லை நம்ம ஏதாவது ரூட்டே நேவிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம க்ளவுஸை கழட்டி அதுக்கப்புறம் ஃபோனை தொட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இதை போட்டுட்டே நம்ம ஃபோன் டச் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும்தான் இதை வாங்கினேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது அந்த விட எந்த அளவுக்கு இது சேஃப்டியில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட இது சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஃப்டி தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது சேஃப்டி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு நக்கில் இந்த முட்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டி இருக்கு, அதே போல இந்த பாம்பில் மட்டும்தான் சேஃப்டி இருக்கு. இதுவே வந்து சேஃப்டி கம்மி அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் இந்த அளவுக்கு கூட இதுல சேஃப்டி இல்லை. சரி ஓகே, நம்ம போட்டு பார்ப்போம், போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி ஓகே, இப்போ இது போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ப்ரீமியமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியில இது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காது. எக்ஸ்ட்ரா சைஸ் தான் எடுத்தேன். பட் இருந்தாலும் இது இந்த இடத்துல உள்ள இவங்க போட்டிருக்கிற ஸ்டிச் வந்து என் நகை கண்ணுக்குள்ளார உட்கார்ற மாதிரி இருக்கு, கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த க்ளவுஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால இப்படி மொபைலில் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து வர்த்து இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற இந்த க்ளவுஸும் சரி, இந்த கவாசாக்கி க்ளவுஸும் சரி 650 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வர்த்தே இல்லை. பட் 400 ரூபாய்க்கு இந்த கேடிஎம் க்ளவுஸ் எவ்வளோ வர்த். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupeesக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிறது கண்டிப்பாக அதிகம் தான். பட் அதை விட 250 ரூபா அதிகமாக போட்டு வாங்குறதுக்கு இன்னொரு 250 ரூபா அதிகமாக போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு க்ளவுஸே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இந்த அளவுக்கு சரியான ஒரு சேஃப்டியே இல்லாமல் வெறும் நக்கிலுக்கும் பாம்புக்கு மட்டும் அது ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு க்ளவுஸை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 250 ரூபா சேர்த்தி போட்டு வாங்கினோம்னா நம்மளுக்கு சூப்பரான க்ளவுஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். சரி ஓகே கைஸ், ஃபைனலாக எந்த க்ளவுஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 2 க்ளவுஸும் வாங்காதீங்க. அதை அப்படியே தள்ளிட்டு இந்த க்ளவுஸ் நீங்கள் வாங்கினா சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு இது எந்த விதத்துலையும் குறையல. ஸோ 400 ரூபாய்க்கு நம்மளால எந்த அளவுக்கு இது சேஃப்டி கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. ஸோ இதை விட 250 ரூபா சேர்த்தி போட்டு நீங்கள் அந்த க்ளவுஸ் வாங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே போல் இந்த க்ளவுஸ் யார் மாதிரி ஆளுங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, அதே போல் ஒரு என்ட்ரி லெவல் க்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இதில் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு க்ளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த க்ளவுஸ் வாங்குங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹை ஸ்பீட் ட்ராவல் பண்ணுவீங்க, லாங் ட்ராவல் பண்ணுவீங்க, நான் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் ஐசிசி உள்ள ஒரு பைக் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ளவுஸ் போகாதீங்க. டேரெக்டாகவே நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல க்ளவுஸ்க்கே போயிடலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 அந்த ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ளவுஸ் கிடைக்கும். பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் 3000லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எதுவுமே இல்லாமல் ஓட்டுறதுக்கு, வெறுங்கையில் ஓட்டுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டால் ஓரளவுக்கு லுக்காக இருக்கும், கொஞ்சம் சேஃப்டி இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு 60-70க்குள்ளார மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ளவுஸை தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் வாங்க. பட் நான் அந்த 2 க்ளவுஸையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வெறும் கவாசாக்கி அப்படிங்கிறது போட்டிருக்கிறதுக்காக 650 ரூபா போட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுவும் வாங்க மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் டச் சென்ஸுக்கு இருக்குது 250 ரூபா சேர்த்தி போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் அதை வாங்க மாட்டேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போதான் புதுசாக பைக் ரைடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பை.